ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்து போவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு ரிசப்ஷனுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம். ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய ரிசப்ஷனுக்கு தான் நம்ம கிளம்புறோம். அங்கே போனோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போகிறதுக்கு வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம். இவங்க என்ன நினச்சாங்க, 6:30க்கு வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எங்களை 5:30க்கெலாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் சரி திரும்ப எங்கள் வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு மண்டபத்தில் போய் உட்காந்துட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் ஒரு 4-5 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. இயர்லியாக போனதால் ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அழகாக ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்நாக்ஸ் வந்து பாப்கார்ன், ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருந்தோம். ஃபங்க்ஷனும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பாப்பா போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இப்படி தான் வளைச்சி ரிசப்ஷன் கல்யாணத்துக்கெலாம் நம்மள ஃபோட்டோ எடுத்தாங்க. இப்போல்லாம் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்பொழுது நமக்கே வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்குது. எப்படின்னு சொல்கிறதுனா, எப்பயுமே கல்யாண ஃபோட்டோவில் வந்து நம்ம ஒல்லியாக இருப்போம். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம குண்டாயிடுவோம். பிஃபோர் மேரேஜில் ஒல்லியாக இருப்போம், ஆஃப்டர் மேரேஜில் வந்து நம்ம குண்டாயிடுவோம். அப்போ வந்து நம்மளுடைய அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து நம்மளே வந்து ஷாக் ஆகிடுவோம். ஆனால் இவங்க ஆல்ரெடி ஃபேட்டாக தான் இருந்தாங்க. அதனால் இதுக்கப்புறம் எப்படி ஃபேட் ஆவாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாப்பா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலாக வந்து பாப்பா வந்து ஒரு பாப்கார்ன் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தா. அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க, நீங்களும் போய் வாங்கிக்கோங்கம்மா, சின்ன குழந்தைங்களுக்குள்ள எல்லாருக்குமே தான் ஸ்நாக்ஸு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி பாப்பா இதை நீ சாப்பிட்டு நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய்ட்டு கீழே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒருத்தவங்களாம் வர ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்குள்ள எல்லாம் ஸ்நாக்ஸோடையே வந்தாங்க. ஆக்சுவலாக கீழே பாப்கார்ன், ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பாதாம் பால் இதெல்லாம் யார் வேணாலும் எது வேணாலும் வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாங்கிற மாதிரி அன்லிமிட்டடில் இருந்தது. ஏன்னா நம்ம தான் சீக்கிரமாக போயாச்சு இல்லையா, கூட்டம் கம்மியாக இருந்ததால் அவங்க வந்து ஒன்றும் சொல்லலை, கேட்க கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பாப்கார்ன் தான் வாங்கிட்டு வந்தோம். மற்றவங்கலாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை ப்ளஸ் அவங்களுடைய தம்பின்னு நினைக்கிறேன், அவங்களாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பாப்பா அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தா. கூட்டமாக இருந்தது. அவங்க மிஸ்ஸுங்க வந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு ஸ்டாஃப், அதனால நிறைய டீச்சர்ஸ்லாம் வந்தாங்க. அப்போ நானும் பாப்பாவும் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம அங்கே போகிறதுக்கு ஏன்னா நம்ம க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தால் நம்ம ஏதாவது இறங்கி வேலை செய்யலாம். இது ஃப்ரெண்டு தானே, நம்ம சும்மா என்ஜாய் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் வந்து ஒரு சின்ன வீடியோ தான், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சாரீ ஆக்சுவலாக என்னுடைய பர்த்டே சாரீ. இது வந்து எங்கே எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளையில் எடுத்தது இந்த சாரீ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறது 2 முக்கியமான விஷயம், ஒன்று மொய் வைக்கணும், இன்னொன்று சாப்பிடணும். அது ஃபஸ்ட் ஒன் பண்ணியாச்சு, மொய் வச்சாச்சு. அடுத்தது என்ன, சாப்பிட வேண்டியதுதான். என்னென்ன சாப்பாடு இருந்துச்சுன்னா, அடை, அவியல், கட்லட், சாதம், கீ ரைஸ் இருந்தது, ஒயிட் குருமா இருந்துச்சு, காலிஃப்ளவர், இடியப்பம், இட்லி, அதுக்கும் ஒயிட் குருமா தான். இன்றைக்கெல்லாம் தெரியலாம் ஒயிட் குருமாவாகவே இருந்துச்சு. கார சட்னியும் இல்லை, சாம்பாரும் இல்லை, எல்லாமே வந்து இந்த குருமா ஐட்டமாக இருந்தது. இட்ஸ் ஓகே, என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் கார சட்னி வச்சுருக்கலாம். சாப்பாடெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த அடை அவியலை விட நம்ம வைக்கிற சாம்பார் இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு யார் லில்லி, எங்கே போயிட்டு வரீங்க? டோரியா ஃப்ளவரா? ஃபுல் கட்டு கட்டிட்டீங்களா? நல்லா இருக்கா சாப்பாடெலாம்? எங்களை கூட்டு போகலையா? யார் யார் போனீங்க?
பாப்பா என்ன சாப்பிட்டியா? அங்க வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. ஆ அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், பீரா சாப்பிட்டோம், பாப்கார்ன் சாப்பிட்டோம். ஆ ஆ அப்புறம் அடை, அவியல், இடியப்பம், ஆ ஆ பன்னீர் பட்டர் மசாலா. எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா வர்ஷினி? அங்கெல்லாம் இல்லை, இப்படியே சாதியை பார்த்துட்டு போனால் மண்டபம் தான் அதுக்கு சாப்பிட்டு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்கள் போயிட்டு வந்தாலே போதும். நாங்கள் என்னத்தை சாப்பிட போகிறோம்? இந்த ஐஸ்கிரீம் தான். அதை பாரு. ஐஸ்கிரீம்